பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அல்லாவிட்டால் இந்த வார்த்தைகள் யோபுவினுடைய வார்த்தைகளாய் நாம் அறியப்படுகிறோம். காரணம் என்ன? யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை அவர் பேசிக்கொண்டு போகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை பேசிக்கொண்டு போகும்போது கடந்த நாட்களிலே கர்த்தர் தனக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். சென்ற மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களும் எனக்கு உண்டாய் என்ற சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய கடந்த காலங்களின் நன்மைகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இதைதான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்ல போகிறார். அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் என்று அந்த யோபு சொல்ல காரணம் என்ன? தேவன் அவ்வளவு நல்லவராகவே கடந்த நாட்களிலே அவருக்கு இருந்தார் என்பதை அவர் சாட்சியாகவே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எதை தான் செய்ய விரும்புகிறார்? அவர் உங்களுக்கு அருளுகிற கிருபையினாலே, அவர் உங்கள் மேலே பாராட்டுகிற தயவினாலே, தேவன் உங்களுக்கு தருகிறவைகளினாலே நீங்கள் இருள் போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் இதற்கு எடுத்துக்காட்டாய் சொல்லி நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். ஆகார் என்கிற சகோதரியை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாம் ஆகாரையும் அவளுடைய குழந்தையும் விரட்டி விடுகிற பொழுது அவளுடைய கையிலே ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பி விடுகிறார். இவள் வனாந்தரங்களில் அலைந்து திரிகிறாள். சோதரம் அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து போயிற்று. பிள்ளை அழுகிறது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராய் அம்பு பாயும் தூரத்தில் உட்கார்ந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையை மொத்தமாய் இருண்டு போனதை போன்ற ஒரு நிலை. இதற்கு மேல் அவள் சுற்றி பார்க்கிறாள். அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாய் இருள் சூழ்ந்திருக்கிறது. இதற்கு மேல் என்னால் கடந்து போக முடியாது, இந்த இருளிலே அமிழ்ந்து போவேன் என்று சொன்ன பொழுது தேவதூதன் ஆகாரை கூப்பிடுகிறார். பிள்ளை அழுகிற சத்தத்தை அவர் கேட்டபடியினாலே ஆகாருக்கு அங்கே கண்களை திறக்கிறாள். ஒரு நீரூற்று கிடைக்கிறது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். அவள் கடந்து போக ஆரம்பிக்கிறாள். நடந்தது என்ன தெரியுமா? அவள் தன்னுடைய மகனை வில்வித்தையிலே வல்லவனாய் மாற்றினாள். அவளுடைய மகன், அவளுடைய சோதரம் அவளை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அவன் சிறந்தவனாய் மாறினான். சிறந்தவனாய் மாறினது மாத்திரமல்ல, அவன் மகிமை பொருந்தினவனாய் 12 பிரபுக்களுக்கு தலைவனாய் மாறினான் என்று பிற்காலங்களிலே அந்த அவனுடைய வரலாறு சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த ஆகார் செய்தது என்ன? தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த வெளிச்சத்தை மாத்திரம் அவள் கையில வைத்து கொண்டாள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் அவள் கையில வைத்து கொண்டாள். அழுத பொழுது அவள் கேட்ட அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் அவளை விட்டு விலகவில்லை. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளோடு கூட நீங்கள் பிரயாணப்பட விரும்புகிறீர்களா? ஒரு பொழுதும் தேவன் உங்களை இருளிலே விட மாட்டார். இருள் போன்ற சூழ்நிலைகள் மாறி வெளிச்சம் கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர், இருளை மாற்றி வெளிச்சம் தருகிற கர்த்தர், எங்கள் தலையின் மேலே வெளிச்சம் பிரகாசிக்க வைத்து நாங்கள் இருளை கடந்து போக செய்கிற தெய்வம்.
இப்பொழுதும் அதை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்த இருள் போன்ற சூழ்நிலையை கடந்து செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவைகளை கர்த்தர் ஆண்டவரே மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த இருள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு என் ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கடந்து போக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும், தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.